கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. செய்திக்கு பிரோஜனமாக நாம் 2 சாமுவேல் 15வது அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். செய்தியினுடைய தலைப்பு ஒரு ஒரு மனிதனுடைய விசுவாசம். செய்தியினுடைய தலைப்பு ஒரு மனிதனுடைய விசுவாசம். சில வசனங்களை வாசித்து விட்டு நம்ம அங்கே பார்க்கலாம். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் முதலாவது 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதினிடத்தில் வந்து, இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயம் அப்சலோமை பற்றி போகிறது என்றான் என்று வாசிக்கிறோம். 14வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்போர பண்ணி நகரத்தை பட்டய கரைக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். அதை தொடர்ந்து 16 வாசிக்கலாம். 17 வாசிக்கிறானே. ராஜாவும் சமஸ்த ஜனங்களும் கால்நடையாக புறப்பட்டு சற்று தூரம் போய் ஒரு இடத்துல தரித்து நின்றார்கள். அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும் கிரேத்தர் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள். காத்தூரிலிருந்து கால்நடையாய் வந்திருந்த 600 பேராகிய கீர்த்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். அப்பொழுது ராஜா கீர்த்தினாக்கிய ஈத்தாயை பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவானேன்? நீ திரும்பி போய் ராஜாவோட கூட இரு. நீ அந்நிய தேசம்தான், நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம். நீ நேற்றுத்தானே வந்தாய், இன்று நான் உன்னை எங்களோட நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா? நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன். நீ உன் சகோதரை அழைத்து கொண்டு திரும்பி போ, கிருபையும் உண்மையும் உன்னோட கூட இருப்பதாக என்று வாசிக்கிறேன். தாவீது ராஜா இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறார் இல்லையா? தாவீது ராஜா இஸ்ரவேலுக்கு ராஜா இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுடைய இருதயம் இப்ப எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்சலோமுடைய இருதயத்தை பற்றி கொள்ள முடியாத அவருடைய இருதயம் மாறி போனது. இஸ்ரவேல் மக்களுடைய அவருடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா, அப்சலோமை பற்றி கொள்ளக்கூடிய இருதயமாக இஸ்ரவேல் மக்களுடைய இருதயம் இங்கே மாறி போன நிலைமைக்கு பார்க்கலாம். இஸ்ரவேலை தாவீது ராஜா பல யுத்தங்களிலே அவர்களுக்கு எதிரியா இருக்கிற அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த நாட்டு மக்களிடம் மற்ற அவருடைய எதிர்க்கல தன்னுடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற, ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற ஒரு ராஜாவாக மக்களுக்கு மிகவும் என்ன சொல்றது விருப்பமுள்ள ராஜாவாக அங்க இருந்தார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது அந்த ஜனங்கள் எப்படிலாம் தாவீது ராஜா மற்ற எதிரி நாடுகளாலே பிரச்சனை வரும் பொழுது, பல சூழ்நிலை வரும் பொழுது, அங்கே நாம் பார்க்கிறோம் தாவீது ராஜா தன்னுடைய தேசத்தினுடைய மக்களுக்கு, தன் இஸ்ரேல் மக்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பை முழுமையாக கொடுக்கிற ஒரு ராஜாவாக அவர் அங்கே இருந்தார். அப்படி தாவீது ராஜாவை பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் இப்ப எப்படி மாறி போயிட்டாங்க அப்படின்னா, அப்சலோமை பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இருதயம் உழவலாக அந்த ஜனங்கள் மாறி போனாங்க. உடனே அப்சலோம் என்ன பண்றாங்க, அங்க ராஜாவாகிறாங்க. ராஜாவாயிட்டு என்ன பண்றாங்க, அங்க அந்த அவருக்கு பயந்து தாவீதை சார்ந்தவர்கள் அங்க அந்த எருசலேமை விட்டு அங்க என்ன பண்றது, அங்கிருந்து வெளியே போகிற ஒரு நிலைமைக்கு அங்க காணப்படுகிறது. இந்த இடத்துல அவரோடு கூட ஒரு சில பேர் வராங்க. தாவீது ராஜா அப்சலோமுக்கு பயந்து அங்க அவர்களாலே இவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வருகிற சூழ்நிலை அங்க அந்த இடத்த விட்டு என்ன பண்றாங்க, அவங்க எருசலேமை விட்டு அந்த என்ன பண்றாங்க, அங்கிருந்து போறாங்க. அங்க அப்படி போற சூழ்நிலையில யார் யார் போறான்னு பார்க்கலாம். அங்க போறாங்க பார்க்கலாம். அவனுடைய ஊழியர்கள் எல்லாரும் 18வது வசனத்தை வாசிக்கிறேன்.
அவருடைய ஊழிக்காரர் எல்லாரும் கிரேத்தியர் யாவரும் பிலேத்தியர் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள். காத்தூரிலிருந்து கால்நடையாய் வந்திருந்த 600 பேராகிய கித்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். அப்பொழுது ராஜா கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து, இங்கு ராஜாவோடு கூட போகிற ஈத்தா என்ற ஒரு மனுஷனை இங்க பார்க்கணும். இஸ்ரேல் மக்களுடைய இருதயம் எப்படி மாறிடுச்சு? இப்போ அப்சலோமை பற்றி கொண்டிருக்கிற ஜனங்களாக மாறி போனார்கள். தன்னை ரட்சித்த, தன் இந்நாள் வரை தன்னை காத்து கொண்ட தன்னுடைய ராஜாவை என்ன பண்றாங்க? வெறுத்து அப்சலோமை பற்றி கொண்டு மாறி போனார்கள். தன்னுடைய சொந்த ஜனம் அப்சலோமை பற்றி கொண்டிருக்கிற நிலைமைக்கு மாறி போயிடுச்சு. ஆனால் இங்க ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அந்த மனிதன் பேர் ஈத்தாய். அந்த மனிதன் பேர் ஈத்தாய். அவர் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர் கிடையாது. அவரை குறித்து நாம் பார்க்கிறோம் காத்தூரில் இருந்து என்று பார்க்கிறோம். அப்ப அவர் எங்க இருந்து வராரு? காத் எங்க இருக்கு? பெலிஸ்தியர்கள். காத் பெலிஸ்தியர்கள். நம்ம கோலியாத்தை பத்தி பார்த்தோம். காத் தூரான கோலியாத்னு பார்த்தோம். அப்போ அந்த ஈத்தாயின்றவர் எங்க இருந்து வராங்க? அவங்க பெலிஸ்தேஸ்ல இருந்து வராங்க. காத்ன்றது அங்க இருக்கிற ஒரு சிட்டி, ஒரு முக்கியமான சிட்டியில ஒன்று காத். அங்க இருந்து என்ன பண்றாரு? இவங்க வராங்க. ஒரு 600 பேரோட இவர் வராரு இல்லையா? இந்த ஈத்தாயின்றவர் 600 பேரோட யார் மீட் பண்ண வராங்க? தாவீது நிலத்துல அவருக்காக வராங்க. ஒருவேளை இவங்களுக்கு எப்படி உறவு இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சவுல் அவரோட நாட்களில் தாவீது ராஜா பிரச்சனை இருந்த போது இவர் பெலிஸ்து தேசம் தான் தங்கினார். அங்க போயிட்டு காத்ல தான் என்ன பண்ணாரு? போய் தங்கினாரு. அங்க ஒரு சிக்லாக்க அந்த 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 ராஜா அவர் கொடுப்பாரு. ஒரு வருஷம் 4 மாசம் அங்க தங்கியிருப்பாங்க. தங்கியிருக்கும் போது அந்த பெலிஸ்தர்களுக்கு அநேக யுத்தத்துக்கு உதவியாக தாவீது ராஜா அங்க இருந்தார். அப்படி இருந்தப்போ அவங்களுக்கு பார்த்தோம்னா நிறைய வெற்றிகளை தாவீது ராஜா அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. அந்த சூழ்நிலை இந்த ஈத்தாய் என்றவர் அவங்களுக்கு ஓரளவுக்கு மிகவும் நெருங்கிய நண்பராக, அவரோடு தோல் கொடுக்கலாக நம்ம அதை ஓரளவுக்கு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ இதுதான் அவங்களுக்குள்ள ரிலேஷனா இருந்திருக்கும். இப்போ இவர் ஈத்தா என்றவர் 600 பேரோட இப்ப எங்க வந்திருக்காங்க? இஸ்ரேலுக்கு வந்திருக்காங்க. தாவீது ராஜா அவருக்காக அவரோட கூட சப்போர்ட்டா அங்க இருக்காங்க. இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்சலோம் இஸ்ரேலை அவருடைய வசமாக பிடிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் அவர் வர்றாரு. பிடிச்ச பிறகு வரல, ஒரு நாள் முன்னாடி வர்றாரு ஈத்தாய். அவரு இப்ப ஈத்தாய் குறித்து பார்ப்போம். தாவீதுக்காக வந்திருக்காரு. கால்நடையா அவரையும் நம்பி ஒரு 600 பேர் வந்திருக்காங்க. இப்போ தாவீது எப்படி இருக்காரு அப்படின்னா ராஜாவா இருக்காரு இல்லையா? இப்போ ராஜாவா இருக்கும்போது எல்லா அதிகாரமும் இருக்கு, எல்லாமே அவர்கிட்ட இருக்கு இல்லையா? அந்த ராஜாவை கொண்டு எல்லாமே பண்ண முடியும் இல்லையா? ராஜாவோட எல்லா அதிகாரம் பெற்றவராக, அவ்வளோ பெரிய ஒரு ராஜாவாக, பெரிய என்ன சொல்றது, எல்லாத்தையும் யுத்தத்தில் ஜெயிச்ச ஒரு தாவீதுடைய பக்கத்துல இவரும் அவருக்கு சப்போர்ட்டா இவரும் வராரு. அப்போ ஒரு ராஜாவை இருக்காரு. இப்போ அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ராஜ்யபாரம் யார் விட்டு போகுது? தாவீது விட்டு போகுது. தாவீது கொல்லப்படுறதுக்கு அங்க ஓடி போகிற ஒரு சூழ்நிலை. இப்படி இருக்க சூழ்நிலை இந்த ஈத்தாய் இருக்காரு இல்லையா? ஈத்தாய் அந்த மனுஷன் அவர் என்ன பண்றாரு? தாவீது கூடவே அங்க என்ன பண்றாரு? இருக்காரு. தாவீது போறாரு, அவர் கூட இவரும் இவரோட ஜனங்களும் என்ன பண்றாங்க? போறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே நாம. இவர் ராஜாவா இருந்தா இவருக்கு என்ன கிடைக்கும்? இவருக்கு தேவையான வெகுமதி கிடைக்கும், தேவையான எல்லாரும் சப்போர்ட் கிடைக்கும் இல்லையா? அவங்க வீட்டுக்கு திரும்பி போகும்போதும் எல்லா செல்வாக்கோடும் எல்லா இதோட அவங்க என்ன பண்ணுவாங்க? திரும்பி அதோட போக முடியும். அவர் ராஜாவை இருந்தா. ஆனா இப்போ ராஜாவை இல்லை. ராஜாவை இல்லாத அந்த டைம்ல இவர் என்ன பண்றாரு? அந்த ராஜாவுக்காக இருக்கிறார். இப்ப அவருக்கு ஏதாவது கிடைக்குமா? அவருக்கு ராஜா அவர் ராஜாவை இருக்கும்போது இவர் கூட இருக்கும்போது எல்லாமே கிடைக்கும். ஏன்னா அவர் ராஜா. இப்போ அவர் ராஜ்யத்தை எல்லாத்தையும் விட்டு தன் உயிருக்கு என்ன சொல்றது, என்ன நடக்குமோன்ற நிலைமையில ஓடிக்கொண்டிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில
என்ன பண்றாரு? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத யாருக்கு நினைக்கிறாரு? ராஜாவுக்காக, தாவீது ராஜாவுக்காக அங்க நிற்கிறார். இங்க நாம் பார்க்கிறோம், எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு விசுவாசத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். ஒருவேளை அந்த ஒரு நாளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எல்லா விதம் மகிமை நிறைந்த ராஜாவா இருக்காரு, எல்லா வல்லமை நிறைந்த ராஜாவா இருக்காரு. அவரு கூட இருக்கும்போது எல்லாமே இருக்கு. இன்னைக்கு ராஜாவே இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த ஈதா என்ன பண்றாரு? இங்க இருக்கிறார். அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? இனிமே தாவீது ராஜா நம்பியிருந்தா வேலைக்கு ஆகாது, இவர் விட்டு நம்ம ஓடி போயிடலாம். இனிமே எதுக்கு நம்ம ஒரு 600 பேர் கூட்டு வந்து அவங்களையும் நம்ம சாவடிக்கணுமா அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? அப்படி பண்ணல. அங்க பார்க்கணும், எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஈத்தாய் அந்த மனுஷன் அங்க காணப்படுத்தார். அதனால அந்த மனுஷன் யாரு? இத்தனை நாள் ரட்சித்த இஸ்ரேல் மக்களா? இந்த இஸ்ரேல் மக்களுக்காக தான் இத்தனை யுத்தங்கள் பண்ணி அந்த மக்களை பாதுகாத்தாரு. இந்த மக்கள் தன் இருதயத்தை ராஜா விட்டு விலக்கி போட்டார்கள். ஆனால் ஒரு புறஜாதியான ஒரு மனுஷன், எங்கேயோ இருந்து ஒரு தேசத்திலிருந்த கிறிஸ்து தேசத்திலிருந்து வந்த ஒரு மனுஷன், இவர் மேல் இருக்க அந்த விசுவாசத்தினால என்ன பண்றாரு? இந்த மனுஷனுக்காக நிற்கிறார். இங்கே கூட இருந்தவர்கள் அங்கே பார்க்கிறோம், அங்கே தாவீதுக்காக நிற்கவில்லை. அது ஜனங்களுடைய இருதயம் அங்கே மாறி போனது. ஆனால் இங்கே இந்த ஈத்தா என்ற மனுஷன் பார்க்கிறோம், இங்கே எதிர்பார்ப்பில்லாத ஒரு ராஜா இருக்கும்போது, அவர் இருக்கும்போது அது வேற, அவருக்கு எல்லாமே இருக்கும். அவருக்கு அவர் ராஜா எல்லாம் உயிருக்கு. இப்போ இவருக்கும் என்ன நிலைமை? இவருக்கும் அதே நிலைமை தான். ராஜாவுக்கு எப்படி என்ன நடக்குன்னு தெரியாதோ அதே நிலைமை இவங்களுக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு விசுவாசத்துல நிற்கிற அந்த ஈத்தாயை நாம் பார்க்கிறோம். அப்ப நாம் கர்த்தருக்காக நாம் எப்படி நிற்கிறோம்? நம்முடைய இருதயம் எதை சார்ந்திருக்கிறது? நாம் ஒரு நாளிலே புறஜாதிகளாக நாம் காணப்பட்டோமே, தேவ நட்சத்திரங்களாக நாம் காணப்பட்டுமே, ஒன்றும் இல்லாதவர்களாக நாம் காணப்பட்டுமே. இன்னைக்கு நம்மை தேவன் அவருடைய பிள்ளையாக நம்மை கூட்டி அவரு கூட இருக்க முடியாத அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்போ நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புள்ள விசுவாசமாக காணப்படுகிறதா? நம்முடைய விசுவாசத்தை குறித்து நாம் நினைச்சு பார்க்கணும். அந்த ஈத்தாயை பார்க்கணும் இல்லையா? ஒரு புறஜாதியான மனுஷன் பாருங்க, தாவீதுக்காக அங்க வந்து நிற்கிறார். அடுத்த நிமிஷம் அவருக்கு என்ன நடக்கலாம்? இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக காணப்படுறார். அப்புறம் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு தேவன் மேலே நம்ம விசுவாசம் வைக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். ரெண்டாவது நம்ம அங்க பார்க்கிறோம், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதே 12வது வசனத்துல அங்க வந்து கடைசியில் காத்தூர்ல இருந்து கால்நடையாய் வந்திருந்த 600 பேராக கிரேத்தர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவங்க பார்க்கிறோம், அங்க இரண்டாவது பார்க்கிறோம், அந்த மனுஷன் என்ன பண்றாரு? அங்க ஓடி பார்க்கவில்லை, மாறாக என்ன பண்றாரு? அந்த தாவீது முன்பாக கொண்டு நிறுத்துறாரு 600 பேரை. எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்காரு இல்லையா? முன்பாக போறவங்க முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் யுத்தத்துக்கு போறாங்க, முன்பாக இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க? மேக்சிமம் அவங்க தான் கொல்லப்படுவாங்க, முன்பாக இருக்கிறவங்க தான். இவர் ராஜா பாதுகாக்கிறது. அப்போ ராஜாவை பாதுகாக்க, ராஜாவுக்காக அங்க தோல் கொடுக்கிற ஒரு விசுவாசத்தை அங்க பார்க்க முடியாது. முதலாவது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு விசுவாசத்தை அந்த ஈத்தாய் மேல பார்க்க முடியுது. இரண்டாவது, ஒரு தோல் கொடுக்கிற ஒரு என்ன சொல்றது, அவரை தாங்கக்கூடிய ஒரு விசுவாசத்தை அங்கே பார்க்க முடிகிறது. அப்ப நாம் கர்த்தருக்காக இந்நாள் வரை எந்த அளவுக்கு கர்த்தருக்கு முன்பாக நான் நடந்து போகிறோம்? நான் கர்த்தருக்காக நான் இதுக்காக போறேன், கர்த்தருக்காக நான் போறேன், கர்த்தருக்காக போறேன்னு சொல்றேன். நாம் இந்நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நாம் கர்த்தர் அங்க தாவீதை என்ன சொல்றது, அறிந்த ஜனங்கள் தாவீதை விட்டு ஓடி போகிற சூழலில் அங்கே ஒரு புறஜாதியான ஒரு மனிதன் இங்கே வந்து அங்கே தாவீதுக்காக நிற்கிற ஒரு நிலைமையை எங்களுக்கு பார்க்கிறோம். புறஜாதியாக நாம் கர்த்தருக்காக நம்ம எங்க தேர்ந்தெடுத்தாரே, அங்க பெலிஸ்து தேசத்துல இருந்து, இஸ்ரேலுக்கு அதிகமா விரோதி யாரு இருந்தா பெலிஸ்தர். அங்க இருந்து ஒரு மனுஷன் வந்து தாவீது நிக்கிறானா, அப்ப கர்த்தரை அறிந்த நாம் நம் கர்த்தருக்காக, சபைக்காக நாம் இருக்கிறோமா? இப்ப கடந்த வருடத்துல நாம் சபைக்காக இருந்திருக்கோமா என்று நாம் சிந்து பார்க்க வேண்டும். இது எவ்வளவு நம்ம வாழ்க்கையில முக்கியமான விஷயமா காணப்படுகிறது. நாம் தோல் கொடுக்க வேண்டும், நம் சகோதரர்களுக்கு நாம் தோல் கொடுக்க வேண்டும், ஒவ்வொருக்காக நாம் தோல் கொடுக்க வேண்டும், நாம் கர்த்தருக்காக நாம் தோல் கொடுக்க வேண்டும். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் என்ன பண்றோம்? நம்முடைய தேவனுக்கு காட்டணும். தோல் கொடுக்கிற விசுவாசத்தை நாம் காட்ட வேண்டும்.
இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருந்தா நம்ம ஒரு நாட்களில் இதான நம்ம ஒருத்தர் தாங்குதலாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக தாவீது ராஜா என்ன ரிப்ளை பண்றாரு பார்க்கலாம். இவருக்கு அந்த நம்பிக்கைக்கு 19 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ராஜா ஈத்தாய் பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவானேன், நீ திரும்பி போம், ராஜா கூட இரு, நீ அந்நிய தேசத்தான், நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம், நீ நேற்று தான் வந்தாய், இன்று நான் உன்னை எங்களோட நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா? நான் போகக்கூடாத இடத்திற்கு போகிறேன், நீ உன் சகோதரை அழைத்து கொண்டு திரும்பி போ, கிருபையும் உண்மையும் உன்னோட கூட இருப்பதாக என்று சொல்கிறார் பார்க்கிறோம். அப்ப தாவீது சொல்லுகிறார், நீ திரும்பி போ. தாவீது மனசை பாருங்க, அவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் தன்னை துகள் கொடுக்க இப்படி நிற்கிறாரு. அந்த மனுஷன் என்ன சொல்றாரு தாவீது ராஜா? ஓரளவுக்கு என்ன பண்ணிருக்கலாம், 600 பேர் வந்திருக்காங்க, ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும், கூட வச்சுப்போம், ஓரளவுக்கு வந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு என்ன பண்றாரு தாவீது ராஜா? தன்னால அவங்களும் அழுகிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அந்த நினைப்புல கிடையாது. தன்னை விசுவாசிக்கிறவனுக்கு அங்க என்ன பண்றான் அவன்? நீ என்ன பண்ற, நீ திரும்பி அப்சலோம் கிட்ட கூட போய்க்கோ, நீ திரும்பி உன் தேசத்துக்கே போ. எந்த ஒரு அந்த தன்னை விசுவாசித்த தன் நம்பி வந்த அந்த மனிதனுக்கு அவர் என்ன பண்றாரு? அவருக்கு அவர் நன்மை செய்கிற, நீ திரும்பவும் போ சொல்றாரு. உன் ஜனங்கள் அவனுடைய உயிர் முக்கியம், உன்னுடைய வாழ்க்கை முக்கியம். ஏன்னா உன்னை நம்பி அவங்க எப்படி வந்திருப்பாங்க? அவ்வளவு பெரிய ஒரு 600 பேருக்கு தலைவராக இருந்திருக்காருன்னா அவருடைய எவ்வளவு ஒரு செல்வாக்கு மிக்கவராக இருந்திருப்பாரு, எவ்வளவு வசதி வாய்ப்புகள் எப்படிலாம் இருந்திருப்பாரு. அது எல்லாத்தையும் நீ விட்டு வந்திருக்க, நீ திரும்பி போ, உனக்குன்னு குடும்பம் இருக்கு, உன் ஃபேமிலி இருக்கு, உன் தேசம் இருக்கு, நீ அங்க போ. அந்த அளவுக்கு சொல்கிற ஒரு தாவீது ராஜா இருக்க. தன்னை விசுவாசித்த தன்னுடைய ஊழியக்காரனுக்கு எவ்வளவு உண்மையுள்ளவராக அங்க தாவீது ராஜா இருக்கார். அப்போ நாம் தேவனிடத்துல விசுவாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு எப்படி இருக்காரு? உண்மையுள்ளவராக இருப்பார். நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். தன்னை விசுவாசிக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் உண்மையாக நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அன்பு நிறைந்த ஒரு இருதயம் தன்னை விசுவாசிகளுக்கு தன்னை அவர்கள் அதிகமா நன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த இருதயத்தை அங்க என்ன பண்ண முடியுது? அங்கே பார்க்க முடிகிறது. நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். 21 வசனத்துல, ஆனால் நம் ஈத்தாய் ராஜாவுக்கு பேத்திரமாக ராஜாவாக்கிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாக என் நானுடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றார். இங்க பார்க்கிறோம், தன் எஜமானுக்காக தன் சாகிறதுக்கும் ரெடியா இருக்காரு. ஆனா சொந்த ஜனங்கள் தன் எஜமான என்ன பண்றாங்க? கொலை பண்ண தேடுறாங்க. ஆனா தன்னை அறியாத ஒரு தேசத்தான், எங்கேயோ இருந்து வந்த ஒரு தேசத்தான், ஒரு அந்நிய தேசத்தான், எங்கேயோ இருந்து என்ன பண்றாங்க? தாவீதுக்காக வந்து, நான் உங்களோடு கூட இருப்பேன், நீங்க எங்க போறோம் நான் இருப்பேன், நான் செத்தாலும் நான் சாகுறேன். எப்படி ஒரு மனுஷன் பாரு. நம்ம தேவனோடு இருக்கிறோமா? இந்த ஒரு மனுஷன் அந்த ஒரு வார்த்தையில எப்படி இருக்கு பாருங்க. என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும். எங்க இருப்பாரோ நான் அங்க இருப்பேன், நான் ஓடி போக மாட்டேன், நான் செத்தாலும் சாவேன். அப்போ விசுவாசில நாம் அங்க ஒரு புறஜாதியான மனுஷன் தாவீது ராஜாவுக்காக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க அங்க ரெடியா இருக்கு. அப்ப நாம் எப்படி இருக்கு? போ, நமக்காக தன் ஜீவனை கொடுத்தாரு, நமக்கு பரலோகத்தின் மேன்மையை நமக்கு காண்பித்திருக்காரு. ஒரு நாளை நம்ம அங்க போய் இருக்க போறோமே, இவ்வளவு கொடுத்திருக்காரு. நம்ம தேவனுக்காக நம்ம எப்படி இருக்க கர்த்தருக்காக நாம எப்படி வாழணும் இல்லையா? ஈத்தாய் ஒரு மனுஷன் ஒரு சின்ன கொஞ்சம் வசமா தான் இருக்கு, ஆனா அவ எவ்வளவு பெரிய காரியத்தை அங்க செஞ்சிருக்காரு. தன் சொந்த ஜனம் செய்யவில்லை, எங்கேயோ இருந்து ஒரு வந்து கூட நிக்கிறாங்க அங்க கர்த்தருக்காக. அங்க அந்த மனுஷன் அங்க தாவீது ராஜா நிக்கிறாங்க.
அப்ப நாம் யாருக்காக நாம் நிற்கிறோம்? நாம் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம்மளுடைய விசுவாசத்தை நம்மளுடைய தேவனுக்கு காட்டுறோமா? நம் தேவனுக்கு நாம் தோள் கொடுக்கிறோமா? தேவன் நமக்கு இப்படி ஒரு அன்பை நமக்கு காண்பிக்கிறார், அந்த விசுவாசத்துக்கான அந்த அன்பை காண்பிக்கிறாரு. அந்த தேவன் இடத்துல நாம் நிற்போமா? எந்த சூழ்நிலை கர்த்தருக்காக நிற்க வேண்டும்? ஒரு நாட்டிலே நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்காக நாம் நிற்க வேண்டும். கர்த்தருக்காக நாம் பாடுபடுவர்களாக நாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள மனுஷனுக்கு அங்க தாவீது ராஜா செய்யற அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது 18வது அதிகாரத்துல 2வது வசனத்துல 18வது அதிகாரம் 2 சாமுவேல் 18:2 வாசிக்கிறேன். பின்பு தாவீது ஜனங்களில் 1/3 பங்கை யோவாபின் வசமாகவும் 1/3 பங்கை செர்கியாவின் குமாரனாகிய யோவாபின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும் 1/3 பங்கை கீத்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி அங்கு பாருங்க. இங்கே அப்சலோமுக்கு விரோதமாக ஒரு 3 படைகளை அங்க தயார் செய்கிறார். அந்த 3 பிரிவுக்கும் அங்க ஒவ்வொருத்தராக அங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது இன்னொரு பிரிவுக்கு யாரை அங்க தேர்ந்தெடுப்பாங்க? ஈத்தாயை தேர்ந்தெடுத்தாங்க. அங்க பாக்குறோம் தாவீது ராஜா ஒரு பச்சை, இவன் அந்நிய தேசத்தான் பார்க்கல, இவன் புறஜாதியான் நாங்க பார்க்கல. அங்க ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலைமையில என்ன பண்றாரு? அவரை எல்லாரையும் சரிசரமாக அங்க உயர்த்தி பார்க்கணும். அந்த ஈத்தாயை என்ன பண்றாரு? அவரு தன் விசுவாசத்தை தனக்காக தன் ஜீவனை கொடுக்க உறுதியா இருந்த அந்த ஈத்தாய்க்காக என்ன பண்றாரு? அங்க பாருங்க, அவரை தூக்கி ஒரு பங்கு தலைவராக நிறுத்துறாரு. நாம் எப்படி பார்க்கணும் எல்லாரும் இல்லையா? பட்சபாதம் பார்க்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாம் பார்க்கணும். இவன் புறஜாதியன், இவனை இருக்கக்கூடாது. ஆனால் அவரோ தாவீது என்ன பண்ண? அவரை சரிசமமாக அந்த பட்சபாதமாக அவரை ஒரு 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 பிரிவுக்கு அவர் என்ன பண்றாரு? ஒரு 3 பங்குக்கு அவர் தலைவராக அங்க வைக்கிறார். பாருங்க எந்த அளவுக்கு தாவீது ராஜா அவரை உயர்த்தினார், அவருக்கு அணைப்படுத்தினார். தன்னை விசுவாச அவருக்கு தாவீது ராஜாவை விசுவாச அவருக்கு தனக்கு அவரை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த ஈத்தாய், அந்த எந்த தனக்கு தோல் கொடுத்த அந்த ஈத்தாய் என்ன பண்றாரு? தனக்காக உயிரே கொடுப்பேன் அந்த ஈத்தாய் அவர் என்ன பண்றாரு? அங்கே உயர்த்தி இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்ம இடத்துல பட்சபாகம் பார்க்காதவர். அவரிடத்துல நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது, இப்படிப்பட்ட தேவனுக்காக நாம் அவருக்காக நாம் விசுவாசம் இப்படி இருக்கும் பொழுது, அதனால்தான் சொன்னேன், ஒரு மனிதனுடைய விசுவாசம் தான் இந்த தலைப்பு பார்க்கணும். இந்த ஈத்தாயுடைய ஒரு மனிதனுடைய விசுவாசம் தன் குடும்பத்தை தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு யாருக்காக நிற்கிறாங்க? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் தாவிற்காக நிற்கிறாங்க. அப்ப நாம் இவ்வளவு வசதி நல்லாதான் நம்ம இருக்கோம், நமக்கு எந்த குறை எதுவுமே கிடையாது இல்லையா? கர்த்தர் நம்மளை நல்லா வச்சிருக்காரு. கர்த்தர் மேல இருக்கிற நம்மளுடைய விசுவாசம் என்று எத்தனை சண்டை நம்ம போன வருஷத்துல சபையோட வராம போயிருக்கோம். அங்கே புறஜாதியான ஒரு மனுஷன் இங்கே தாவீது ராஜாக்காக நிற்கிறாங்க, தன் உயிரை கொடுக்க நிற்கிறாங்க. நாம நின்றுருக்குமா? கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்குமா? சண்டே 5 மணிக்கு இங்க ஊழியம் ஸ்டார்ட் ஆகும். எத்தனை பேருக்கு வந்திருக்கோம்? இங்க நம்ம வந்திருக்கோம். கர்த்தருக்கு தோல் கொடுக்க நம்ம எங்க வந்திருக்கோம்? கர்த்தருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி பிடிக்க வேண்டாமா? இங்க ஒரு புறஜாதியான மனுஷன் அங்க உயர்த்தி நிற்கிறாங்க. இப்போ நாம் கர்த்தருக்காக நாம் தோல் கொடுக்க வேண்டும். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கக்கூடாது நம்ம இடத்துல. ஒருவேளை அங்க தாவீது ராஜாவா இருக்கும் போது அவருக்கு யாராவது கிடைச்சிருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த மறுநாளே அந்த நிலைமை மாறுது. அப்போ கூட நிற்கிறார். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் கர்த்தருக்காக விசுவாசமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நம்மிட எல்லாரையுமே நம்மை உயர்த்துவார். நாம் வைக்க வேண்டிய ஒரே காரியம், அவர் மேல விசுவாசம் வைக்க வேண்டும். ஈத்தாயோட விசுவாசத்தை நம்ம மறக்கவே கூடாது. தேடி பிடிச்சி படிக்கும்போது ஒரு சின்ன ஒரு 2 வசனத்தெல்லாம் ஒன்று சொல்லலாம் அவர் கிடைச்சாரு. ஆனா அவர் இடத்துல அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது, இப்படி ஒரு மனுஷன் தன் உயிரே கொடுக்க தாவீது நிற்கிறாருன்னு பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இதே போல நாம் அந்த ஒரு மனிதன் இடத்துல விஷயத்தை நம்மளே அந்த ஒரு மனுஷன் நம்ம போட்டுப்போம். அந்த ஒரு மனுஷனா இருக்கிற நேரத்துல நான் அந்த விசுவாசியா இருக்கணும், நான் அது போல விசுவாசம் அந்த தேவன்ல காட்டணும். அப்படிப்பட்டமா இருப்போம். நாம் இந்த வசனம் எனக்கு மிகவும் பிரயோஜனமா இருந்த அந்த மனுஷனுடைய விசுவாச வாழ்க்கை, நான் விசுவாச வாழ்க்கை கொடுத்து பார்க்கணும். இந்த மனுஷனுடைய ஒரு இடத்துல ஒளிஞ்சு இருந்த ஒரு விசுவாசம் அந்த வாழ்க்கை எனக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கு, மிகவும் பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். கற்றுதான் இந்த கொடுத்த வசனம் கொடுப்பாராக. ஆமென்.